தமிழ்நாட்டிலே ரெண்டாவது பெரிய சந்தை. ரெண்டாவது பெரிய சந்தையா? 100 வருஷத்துக்கு மேல இருக்குதா? 100 வருஷம் மேல இருக்கும். எங்க அப்பா 60 வருஷம் வந்தாரு. இப்ப நான் 50 வருஷமா வந்துக்கிறேன். 700 ரூபாய். வெறும் 700 ரூபாய் கூட்டி தரீங்க. காட்டுங்க. ஆடு கார்ல எடுத்துட்டு போறாரு வாங்கி. 2 வாங்குனேன். 8002 வாங்குனீங்க. 7000க்கு 1 வாங்குனேன். 7000க்கு 1. 6000க்கு 1 வாங்குனேன். கருணக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி. சந்தையை பார்த்த மாதிரி ஆச்சு. அப்படியே வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கின மாதிரி ஆச்சு. பொட்டக்காய் கொடுத்த 700 ரூபாய் சேவல் சரி 1008 ரூபாய் கொடுப்பா. 1 2 3 4 4 5 புல்லட்லயே புறா எத்தனை வைக்கிறது? புல்லட்ல தவடால இருக்கு. ஓமர் ஒரு பேர் இருக்கு. பேர் என்னன்னா? தேங்காய் மதன். பேரே தேங்காய் மதன். ஓகே, ஐயா பேரே வந்து தேங்காய் மதன். மூங்கில் வாங்கி வந்து செஞ்சு விற்பனை பண்ற இடம். 3 தலைமுறை இங்கே இருக்கீங்க. 50 ரூபாயில 500. நம்மளுக்கு தேவை எல்லா காய்கறி விதையும் இங்க கிடைக்கும். கீரை விதைங்க, சிறுகீரை, அரைக்கீரை, தண்டுக்கீரை. இந்த முள்ளு கத்திரிக்காய் வந்து 50 ரூபாய் கட்டி வைக்கணும். 10 ரூபாய் கம்மியா கொடுக்குற விவசாயத்துக்காக. இது வந்து ஈல்டு நிறைய கிடைக்கும். மல்லி, முல்லை, ரோஸு, காகடம், கனகாம்பரம், சவுக்கு, தைலம், தேக்கு, கலர் குளமாவு தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் யூஸ் பண்றது. இங்க வந்து ஆடு வெட்டுறதுக்கு கத்தியில இருந்து அந்த ஆடு எல்லாத்துக்கும் தேவையான கிளீன் பண்ற கத்தில இருந்து எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பிரியாணி சாப்பிடலாம். பிரியாணி தான் இது. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம பண்ணை வீட்டுக்குள்ள வரணும்னுச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காலிங் பெல் தட்டிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து இப்போ வெள்ளிக்கிழமை அப்படின்னும் போது நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் வந்து ஆடு, கோழி எல்லாமே வந்து இந்த மார்க்கெட்ல கிடைக்கும். அப்படியே மார்க்கெட், அதாவது வந்து பூ மார்க்கெட்ல இருந்து எல்லாமே இங்க வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே கிடைக்கும். இங்க பாருங்க, மளிகை பொருள் இருந்து எல்லாமே இங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. வெத்தலை பாக்குல இருந்து எல்லாம் சாமி பூஜை பொருள், வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் இங்க விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இது வந்து இந்த லோக்கல் இருக்கக்கூடிய விவசாயிங்க அந்த மாதிரி, அப்புறம் கடைங்க, ஒருத்தர் மார்க்கெட் போய் கடை போடுறவங்க, அவங்க எல்லாமே வந்து இங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பேர் பெரியசாமி. பேர் பெரியசாமி. எத்தனை வருஷமா மார்க்கெட்ல இருக்கீங்க? ஒரு 50 வருஷமா. 50 வருஷமாவா? சரி, நான் இந்த ராணிப்பேட்டை சந்தை பத்தி நீங்க சொல்லணும். இந்த ராணிப்பேட்டை சந்தை பத்தி எத்தனை வருஷமா ராணிப்பேட்டை சந்தை நடந்தது? இது ராணிப்பேட்டை சந்தை 100 வருஷத்துக்கு மேல. 100 வருஷத்துக்கு மேல இருக்குதா? 100 வருஷத்துக்கு மேல இருக்கும். நான் சொல்றேன், உண்மையாவா? ஆமாம்பா, 200 வருஷமா இருக்கும். 200 வருஷமா? எங்க அப்பா 60 வருஷம் வந்தாரு. இப்ப நான் 50 வருஷமா வந்துக்கிறேன். அப்ப 110 வருஷமா? ஓகே ஓகேண்ணா. இது சந்தை வந்து இப்ப குறுகிடுச்சு. சந்தையே வந்து ஃபுல்லா இருந்துச்சு. பெரிய சந்தை. ஆமா, ராணிப்பேட்டையில தான் நம்ம தமிழ்நாட்டிலே ரெண்டாவது பெரிய சந்தை. ரெண்டாவது பெரிய சந்தையா? இப்பெல்லாம் டுபுக்கு சந்தை ஆயிடுச்சு. இப்பெல்லாம் கம்மியாயிடுச்சு. ஓகே ஓகேண்ணா. இப்ப நீங்க வந்து இதெல்லாம் வெளியே வாங்கி வந்து இங்க விற்பனை பண்றீங்களாண்ணா? தக்காளி இன்னைக்கு 60 ரூபாய் 80 ரூபாய். 60 ரூபாய் 80 ரூபாய். இது மொத்தம் நாட்டு தக்காளியாவா? நாட்டு தக்காளி. வெங்காயம்னா? வெங்காயம் 1.5 கிலோ 100 ரூபாய். 1.5 கிலோ 100 ரூபாய் வெங்காயம். இப்ப இது இந்த சந்தை மார்க்கெட்டே இது பெருசா தானே இருக்கும். இப்போ கம்மியாயிடுது. பெரிய மார்க்கெட் தான். இப்போ ரெடி பண்ண பேர் பெருசா இருக்குமா? ஆமா, ரெடி பண்ணப்பல பெருசாயிடும். ஓகே ஓகே. இப்போ இது வந்து ரெடி பண்ணதுக்கு அப்புறமா மொத்தம் வந்து இந்த மார்க்கெட் இது ஃபுல்லா வந்து மார்க்கெட் இடம் தான். அதாவது இந்த காய்கறி மார்க்கெட் மட்டும் இவ்வளவு பெரிய இடம். இப்போ வந்து இந்த எல்லாம் ரெடி பண்ணி இருக்கிறதால நிறைய பேர் மார்க்கெட் போடாம இருக்காங்க. அப்படியும் அடுத்த வாட்டி இன்னும் பயங்கரமா போடுவோம். அண்ணன் பப்பாளி பழம் தேங்காய் எல்லாம் வித்துனுக்கிறாரு. பூஜைக்கு ஓகே வாங்கி போறீங்களாண்ணா? ஓகே ஓகே, வாங்கி போறாரு பூஜைக்கு. ஓகே, இங்க பாருங்க பப்பாளி பழம். அப்படியே கருணக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, புளி, வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் இங்கேயே வாங்கிட்டு போயிடலாம். சந்தையை பார்த்த மாதிரி ஆச்சு. அப்படியே வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கின மாதிரி ஆச்சு. வெங்காயம் மண்டியில் இருக்கிற மாதிரி கொட்டின்னு இருக்காங்க மொத்தம். பேர் என்னன்னா? தேங்காய் மதன். பேரே தேங்காய் மதன். ஓகே, ஐயா பேரே வந்து தேங்காய் மதன் தான். ஓகே, எவ்வளவு ரேட்ல தேங்காய் கொடுத்துருப்பீங்க? அது 25 ரூபாய், 20 ரூபாய், 5 ரூபாய், 5. அது 4.50 ரூபாய். 4.50. 4.50. ஓகே, நான் இப்போ வந்து நீங்க மொத்தமா வாங்கி விற்பனை பண்றீங்களா? ஆமா ஆமா. ஓகே, ஹோல்சேலா பண்றோம். ஹோல்சேல் வியாபாரி. அப்படியே இங்க வந்தோம்னா அப்படியே இந்த ஆட்டு சந்தை. இப்போ இது மொத்த குட்டி நீங்க தான் சேல் பண்றீங்களாப்பா? ஓகே, இப்போ குறைஞ்சபட்சம் எவ்வளவு ரேட் இந்த குட்டி உங்ககிட்ட? 700 ரூபாய். வெறும் 700 ரூபாய் குட்டி தரீங்க. காட்டுங்க. ஓகே, இந்த குட்டி வந்து வெறும் 700 ரூபாய்க்கு தராங்க. அதாவது வந்து பால் குடிக்கிற குட்டி தான். இல்ல வீட்டுல ஏதாச்சும் ஆடு இருந்தா அதை வச்சு குடிக்க வச்சுக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. இது ஒரு வியாபாரி இருக்காரு. அதாவது வந்து எப்பவுமே ஆடு வாங்கி வந்து விற்பனை பண்றாரு. இவர்கிட்ட கேட்கலாம் என்ன ரேட்டுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி. மொத்தம் வந்து பல்லு ஆடுங்க தான். எவ்வளவு ரேட்னா கேட்பாரு. கார்த்தி, நீங்க ஆடு வாங்கி விற்பனை பண்றவங்களாண்ணா? ஓகே, இவர் வந்து ஆடு வாங்கி விற்பனை பண்றவரு சொல்றாரு என்னென்ன ஆடு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சொல்லுங்க, ரேட்ல எவ்வளோண்ணா வரும்? ரேட்டா 35 ரூபா சொல்றேன். ஜோடி 35. 2 ஆடு எது வேணா எடுத்துக்கலாமா? இதுல எந்த ஆடு வேணா எடுத்துக்கலாமா? ஜோடி 35 ரூபா சொல்றாங்க. ஃபைனலா எவ்வளவு வந்தா தருவீங்கண்ணா? 30 ரூபா வந்தா கொடுத்துடலாம். 30 ரூபா வந்தா தருவீங்க. ஓகே ஓகே, ஃபைனலா 30 ரூபா வந்தா தருவேன் அப்படின்றாரு. மொத்தமே சரி பல்ல ஆடு தானே? பெரிய ஆடுங்க எல்லாம் சென ஆடுக்குது, எல்லாம் ஆடுங்க இருக்குது. சென ஆடு இருக்குது. இதுலயே சென ஆடு எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வந்து நீங்க நேர்ல ரேட்டு பேசி கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து வந்துறீங்க? கனியனூர். கனியனூர். எவ்வளவு ரேட் சொல்றீங்கன்னா? 5000 5000 ரூபாய் குட்டியோட சேர்த்தா? ஆமா. ஃபைனல் எவ்வளவு வந்தா தருவீங்க? 12000 வந்தா தருவீங்க. சரி ஓகே,
கடா குட்டியா பொட்டை குட்டியாண்ணா? ஒரு பொட்டை குட்டி ஒன்று கடா குட்டி. ஒரு பொட்டை குட்டி ஒரு கடா குட்டி. ஆமா. அந்த கடாவை காட்டின லைட்டா அப்படியே. லைட்டா கடா காட்டுறா. காட்டியா டேய் கடா காட்டுறா. அந்த கடா எவ்வளோண்ணா? எவ்வளோண்ணா அந்த கடா? 13,000. 13,000. நீங்க எவ்வளோ வாங்கினீங்க? உண்மையா 12,200. 12,200 உண்மையா 12,200 வாங்கினீங்க. அதாவது இந்த ஆடு வந்து 12,200 வாங்கினாங்களாம். வரவங்க எல்லாரும் அது 10,000 கேட்கறான்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டப்படுறாரு. ஆள் இவர் தான் ஓனரு. சப்போஸ் யாரா பாத்தீங்கன்னா கேட்டு அவர்கிட்ட வாங்கிக்கலாம். நீ ஃபைனலா எவ்வளவு வந்தா தருவனா? ஃபைனலா எவ்வளவு வந்தா தருவீங்க? 12,000 வந்து அந்த கடை குத்துற வரோம். அப்புறம் ஒரு 10,000 வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவரே சீரியல் அதான் பண்ண சொல்லுங்க. இது எவ்வளோ சொல்றீங்க? எவ்வளோண்ணா? 5,000 ரூபாய். அது 3 சேர்த்தா குட்டியோட சேர்த்து 13 ரூபா தான் தருவீங்க. சரி ஓகே. டீ ஒரு ஆடு சேர்த்து 13,000 வந்தா தர அப்படின்னு. ஓகே. நீங்க இப்ப ஆடு வாங்க வந்தீங்களா விற்க வந்தீங்களாண்ணா? வாங்கிருக்கீங்க. அதாவது இப்போ ஆடு வாங்க வந்திருக்காரு. இப்போ அவர்கிட்ட நம்ம என்ன ரேட்டு கொடுத்து வாங்க என்ன ஆடு வாங்கிருக்கோம் பார்க்கலாம். இப்போ என்ன ஆடு வாங்கிருக்கீங்கன்னா? செம்பரி ஆடு வெள்ளாடு. செம்பரி ஆடு வெள்ளாடு. ஓகே ஓப்பன் பண்ணி காட்டுங்கண்ணா. ஓப்பன் பண்ண முடியுமா? ஓகே ஓப்பன் பண்றாரு. உள்ள பார்ப்போம். ஆடு கார்ல எடுத்துன்னு போறாரு வாங்கி. கொஞ்சம் எழுதுங்கண்ணா. 2 வாங்கினேன். 8,200 வாங்கினீங்க. 7,000க்கு 1 வாங்கினேன். 7,000க்கு 1. 6,000க்கு 1 வாங்கினேன். 6,000க்கு 1. ஓகே ஓகே ஓகே. இது வந்து நம்ம ராணிப்பேட்டையோட கோழி சந்தை. இப்போ ராணிப்பேட்டை கோழி சந்தைக்கு வந்திருக்கோம். இங்க பாத்துங்க நம்மளுக்கு தேவையான நாட்டு கோழிலேருந்து சிறுவிடை பெருவிடை எல்லா ரகம் கரங்கோநாத் எல்லா ரகமும் இங்கே கிடைக்கும். அது மட்டும் நம்ம பாத்து இது எல்லாமே கிடைக்கும். இது உள்ள போயிட்டு என்னென்ன ரேட்ல சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட அடி கேட்டு வரணும்னா தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோண்ணா இது சொல்றீங்க? இது எவ்வளோ சொல்றீங்க? 4,000 ரூபா. என்ன ரகம் இது? கிரிராஜ ரகம். எவ்வளோ ரேட்னா? 350 ரூபா. 4 போய் 350 ரூபா. இந்த சேவல் எவ்வளோக்கா? 650. அது பக்கத்தில் அந்த பொட்டை கோழிக்கா? 450 ரூபா. சரி எத்தனை கிலோ வரி வரும் இது? 1.5 கிலோக்கு மேலே வரும். சரி தேங்க்ஸ். இல்லப்பா வாங்கிட்டே பாரியா வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க. என்ன ரேட்டுக்கு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி டீடைல் அண்ணன் இந்த ஏரியால இவர் தான் வந்து வியாபாரம் பயங்கரமா பேசுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேமஸ் இவர் தான். ஃபேமஸ் ஸ்பீக்கர் இவர் தான். ஃபேமஸ் ஸ்பீக்கர் இவர் தான் இந்த சந்தைக்கு கோழியில. ஓகே இந்த சேவல் வந்து இப்போ வேற எவ்வளவு ரேட் உண்மையான ரேட் பார்க்கலாம். இல்லப்பா ஆஹா இல்ல தயவுசெய்து வேணா விட்டுருப்பா சும்மா வேணாம். இல்ல இல்ல வந்தா கொடுப்பாங்க. அப்படி பொட்டுக்காய் விக்கிறேன். ஓ பொட்டுக்காய் விக்கிறமா நான் சொன்னா? ஓ அதாவது பொட்டுக்காய் கொடுத்து உங்க 700 ரூபாய் சேவல் வந்து கட்டுக்கிறீங்க. 1,500 கட்டுக்கிறேன் ரெண்டும். அஸ்லாவில் பையனுக்கு போ. நான் வந்து இவரு குட்டான் கொடுத்துப்பா கேட்டு பாருப்பா அவருக்கு. ரெண்டும் வாங்க சொன்னா 1,850 ரூபாய் கொடுங்கப்பா. ஜாஸ்தி வேணாம். 1,850 ரூபாய் 1,850 ரூபாய் கொடுப்பா. சரி 1,800 ரூபாய் கொடுப்பா. 1 2 3 4 4 5 1,800 ரூபாய் கொடுப்பா. இப்ப இந்த கோழி எதுக்காக வாங்கி பண்ணிடுறீங்க? கோயிலுக்கு வாங்குறீங்களா? கோயிலுக்கு தான் வாங்கி போறீங்க. ஓகே சொல்லுண்ணா உங்க பேருண்ணா? பேர் வசந்த் ராஜாப்பா. வசந்த் ராஜா. ஓகே எந்த ஊர்ண்ணா நீங்க? ராணிப்பேட்டை. ராணிப்பேட்டையே. புல்லட்லயே புறா எத்தனை நீங்க விக்கிறது? புல்லட் விக்கிறதுக்கா வாங்குறதுக்காண்ணா? விக்கிறது தான். ஓகே எவ்வளோண்ணா? எல்லாம் பொருளுக்கு ஏற்ற மாதிரிப்பா. முஸ்கி ஒரு ரேட்டு, ஓமர் ஒரு ரேட்டு. எவ்வளோண்ணா ஒரு பிளாக்? முஸ்கி 1,000 ரூபா. வேற 1,000 ரூபாய்ண்ணா. வேற 1,000 ரூபாய் பெருசு. பெருசு. ஓகே ஓகேண்ணா. மற்றது என்னென்ன புறா இருக்குண்ணா இதுல? தவடால இருக்கு, ஓமர் ஒரு பேர் இருக்கு. எவ்வளோ ரேட்னா வரும் அதெல்லாம்? ஓமர் 500 ரூபாய், தவடா 500 ரூபாய். ஓகே இது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது வந்து இப்போ நம்ம இங்கே கோழி அதாவது கோழி வளர்க்குறோம் அப்படின்னா இங்கே கூட சப்போஸ் வீட்டு சாப்பாடு வெடிக்கலாம் நிறைய கல்யாணம் பண்ணுறதுல கூட செய்வாங்க பார்த்தீங்களா? அந்த மூங்கில செய்யக்கூடிய பொருள்லாம் வந்து என்னென்ன ரேட்டு கொடுத்துருக்காங்க, என்னென்ன பொருள்லாம் கிடைக்கும் நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தலாம் வாங்க. அதாவது இவங்க வந்து எப்பவுமே செஞ்சு இவங்களே தயார் பண்ணி சேல் பண்ணுற இடம். அந்த இடத்துல இப்போ நம்ம போயின்னு இருக்கோம். இவங்க கிட்ட கேட்போம் என்ன ரேட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. இவங்க வீடியோ இங்கே தான் இருக்கும். எப்பயுமே இவங்க வந்து இங்கே சேல் பண்ணுவாங்க. அதாவது இங்கேயே செஞ்சு இவங்களே விற்பாங்க. மூங்கில் வாங்கி வந்து செஞ்சு விற்பனை பண்ணுற இடம். இந்த லைனில் மொத்தமாக 3 கடை இருக்குது. ஓகேங்களா? இந்த 3 கடையில் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாருங்க ஏணி வீட்டுக்கு தேவையான அந்த முறம் சாப்பாடு அரிசி ரெடி பண்ணுற முறம். ஓகே இந்த பாட்டியம்மா கிட்ட இப்போ இவங்க ரொம்ப நாளாக இங்கே செஞ்சுருக்காங்க. பாட்டியம்மா நீங்கள் எத்தனை வருஷமா இங்கே இது விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க பாட்டியம்மா? 3 தலைமுறை இங்கே இருக்கீங்க. ஓகே என்னென்னலாம் நீங்கள் கொடுப்பீங்க? இதெல்லாம் நீங்களே கையில செய்றீங்களா? கைத்தொழில் தான் இது. ஓகே ஓகே என்னென்ன விலை கொடுப்பீங்க பாட்டியம்மா? கூடை தகுந்த மாதிரி குறைஞ்சபட்சம் எவ்வளவு ரேட்ல இருந்து அதிகபட்சம் எவ்வளவு ரேட் வருகிறது? 50 ரூபாயில இருந்து ஒரு 500 50 ரூபாயில இருந்து 500 வரைக்கும். ஏனிலாம்
ஏணி எல்லாம் அது விலை ஜாஸ்தி. அது எவ்வளோ வரும்? அது படிக்கணும் 10 படி வந்து 600 ரூபாய். 10 படி 600 ரூபாய். ஓகே ஓகே, படிக்கு ஏற்ற மாதிரி ரேட் அது. ஓகே, அந்த தொடர் இருக்குது அது அது வந்து 150 ரூபாய். 150 ரூபாய். சரி. இப்போ அந்த விளக்கு மாறு அதெல்லாம் எவ்வளோ வரும்? தொடப்பலாம் அதெல்லாம் நாங்க வாங்கி விக்கிறோம். வாங்கி விற்கிறீங்க. சரி, எவ்வளோ விற்கிறீங்க? 2 ரூபாய் கிடைக்கும். எவ்வளோ கிடைக்கும்? 20 ரூபாய் வாங்குறோம். ஆ. 25 ரூபாய் விக்கிறோம். 20 ரூபா 25 ரூபா. உண்மையை சொல்லிட்டீங்க. 5 ரூபா எக்ஸ்ட்ரா லாபம் கிடைக்கும் ஒரு தொழிலா. சரி, ஓகே பாட்டி. அம்மா வேணா இங்கே வந்து வாங்கிக்கலாம். அப்புறம் அந்த சேமியா செய்வாங்களா அந்த தட்டு? அது வந்து இடியாப்பம் 200 ரூபாய் டசன். டசன். டசன் எத்தனை? 12 தட்டி 200 ரூபாய். சரி, ஓகே பாட்டி. அம்மா ஃபோன் நம்பர் எதனா இருக்குதா? பையன் நடக்குது. சரி, ஓகே. அப்படி வேணா இங்கே வந்து டேரெக்டாக வாங்கிக்கலாம். ராணிப்பேட்டை சந்தை, அதாவது ஓம் சக்தி கோயில் எதிர்க்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தில். சரி, ஓகே பாட்டி. அம்மா அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து எல்லா விதையும் இங்கே ஒரு அண்ணன் சேல் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே பாருங்க, இதுவும் வந்து இந்த நம்ம வெள்ளிக்கிழமை மார்க்கெட்லேயே தான் இருக்குது. நம்மளுக்கு தேவை எல்லா காய்கறி விதையும் இங்கே கிடைக்கும். தக்காளி, மிளகா, கீரை விதைங்க, சிறுகீரை, அரைக்கீரை, தண்டுக்கீரை, அந்த மாதிரி பூச்செடிங்க இருக்குது. தர்பூசணி, வெள்ளரி பழம், பப்பாளி இந்த மாதிரி இருக்குது. மக்காசோளம், ஸ்வீட் கார்னு எல்லா விதையுமே இருக்குது. இதுனா விதைனா ஆமணக்கு விதை. ஓகே, ஆமணக்கு விதை. மற்றபடி இதெல்லாம் இமேஜ் பார்க்கும்போது ஒவ்வொன்றும் தெரியும். பட் ஒரு சிலது மட்டும் எவ்வளோ ரேட்ல இருந்துருக்குண்ணா இந்த இதெல்லாம்? 20 ரூபா 10 ரூபா இருந்துருக்கு. 20 ரூபா 10 ரூபா இருந்து இந்த விதைங்கள்லாம் ஸ்டார்டிங் ரேட். எஸ் மணி என் பேர். வள்ளும்பாக்கம் பக்கத்தில் ராமாபுரம். இந்த முள்ளு கத்திரிக்காய் வந்து 50 ரூபா கட்டு விற்கணும். ஒரு கட்டு 50 ரூபா விற்கணும். 100 செடி மேலே இருக்கும். ஆனால் நான் கொடுக்குறது நான் 40 ரூபான்னு கொடுக்குறேன். 10 ரூபா கம்மியாக கொடுக்குறேன். விவசாயத்துக்காகன்ற கொடுக்குறேன். வெள்ளிக்கு மட்டும் சந்தை, எல்லா சந்தையும் போகிறேன். எல்லா வியாபாரத்துக்கும் பள்ளிப்பட்டு, நெமிலி, பணப்பாக்கம், சோளிங்கர் எல்லா சந்தையும் தான் போகிறேன். காவேரி பாக்கம் அந்த மாதிரி எல்லா சந்தையும் போகிறேன். இது வந்து நாட்டு மிளகாய். இது வந்து 50 ரூபா கட்டு. இப்போதைக்கு என்ன நான் 40 ரூபா கொடுத்துருந்தேன். மழை காரணமாக நிறைய அடிப்பட்டு போயிட்டதுனால கொஞ்சம் ஒரு 10 ரூபா கூட இருக்குது. 10 ரூபா கூட இருக்கிறதுனால இது 50 ரூபா. ஆர்டர் வந்து பல்காக ஆர்டர் வரும்போது 40 ரூபா கொடுப்பேன். கண்டிப்பாக கொடுப்பேன். 10 ரூபா கம்மியாக தான் கொடுப்பேன். இது வந்து நாட்டு ரகம். இப்போதைக்கு சீசன் என்னவோ இந்த கிளைமேட்டுக்கு தேவையான சீசன் தேவை மாதிரி அந்த மாதிரி இது வந்து நல்ல நாட்டு ரகமான கதை. இதில் வந்து ஒரு 150 செடிக்கு மேலே இருக்கும். 150 செடிக்கு மேலே தான் இருக்கும். 200 வரும், 150 வரும். நம்ம தோராயமாக சொல்கிறது. வெள்ளிக்கிழமைனா கண்டிப்பாக இந்த இடத்துல இருப்பேன். காலையில் 6 to சாயங்காலம் 7 மணி வரைக்கும் இருப்போம். 7 மணி வரைக்கும். அடுத்தது வந்து நாட்டு கத்திரிக்காய். இது அதாவது உஜாலான்னு சொல்லுவோம். இந்த நாட்டு கத்திரி முள் இல்லாத கத்திரிக்காய். இது வந்து ஈல்டு நிறைய கிடைக்கும். ஒரு லிமிட்டான வயசு, அதாவது 6 மாதம் நிறைய காய்க்கும். முள்ளுக்காயின்னு சொல்கிறது 8 மாதம் வரைக்கும் பயிர். இது வந்து மிளகாய் வந்து 4 மாதம் பயிர். இது வந்து 6 மாதம் வரைக்கும் காய்க்கும். சரியான காய்க்கும். நல்ல ஈல்டு வரும். ஒரு செடிக்கு ஒரே டைமில் 1/2 கிலோ பார்க்கலாம். உஜாலா ஒரு டைமில் 4 நாளைக்கு ஒரு இது. அது வந்து முள்ளு கத்திரிக்காயும் 1/2 கிலோ பார்க்கலாம். 4 நாளைக்கு ஒரு தரம் பறிக்கணும். பறிக்கும்போது 4 நாளைக்கு ஒரு தரம் பறிக்கணும். அது பெருசாக தான் நல்லா. இது வந்து 6 மந்த்துங்க. ஒரு செடியினுடைய ஏஜ் வந்து இப்போ உஜாலான்றது. முள்ளு கத்திரிக்காய் வந்து 8 மாதம் கண்டிப்பாக இருக்கும். ஒரு வீட்டாண்டை நட்டுட்டோம்னா கூட ஒரு செடி தோட்டம் மேலே மாடியில் வச்சோன்னா 1 இயர் வரைக்கும் பார்த்துக்கலாம். நம்ம பராமரிக்கத்தை வச்சு தான் எல்லாமே. நீ இந்த ஃபோன் நம்பர் கொடுங்க. 9585305972 கொடுத்துட்டேன். காலையில் சேல்ஸ் பண்ணிட்டேன். ஆர்டர் பல்க் ஆர்டர்லாம் கொடுத்துட்டேன். இப்போ கம்மியாக இருக்குது. மழைனால கொஞ்சம் டல்லாக இருக்குது. நான் வியாபாரம் நல்லா போகும். எல்லாருமே. உங்கள் பேர்னா? உங்கள் பேர்? ஆபேல். எத்தனை வருஷமா யூஸ் பண்ணியிருக்கீங்க? 35 வருஷமா. 35. ஓகே. இப்போ ராணிப்பேட்டை சந்தையில் ஓம் சக்தி கோயில் வந்தால் நீங்கள் எப்பவுமே இருப்பீங்க? வெள்ளிக்கிழமை. சரி, ஓகே. இப்போ உங்ககிட்ட வெள்ளிக்கிழமை மட்டும் உங்ககிட்ட என்னென்ன செடிலாம் கிடைக்க சொல்லுங்கண்ணா. என்கிட்ட வந்து மல்லி, முல்லை, ரோஸு, காகடம், கனகாம்பரம், சவுக்கு, தைலம், தேக்கு. இப்போ இந்த மல்லி செடி, ரோஜா பூ செடிலாம் தெரு மேலேயே வந்து விற்கிறாங்க. அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ மெயினாக இந்த டிஃப்ரெண்டாக இருக்குது பார்த்தீங்களா இந்த செடிங்க. இதை பற்றி சொல்லுங்க. நான்ட்டு இது இந்த பூ என்ன பூ? இது என்ன செடி? இது செம்பருத்தி. இட்லி பூ. இது செம்பருத்தி. இது செம்பருத்தி பூவா? இது செம்பருத்தி. ஓகே. இது செம்பருத்தி தான். அதுவும் செம்பருத்தி தான். இது செம்பருத்தி ஒரு 15 கலர் இருக்கு. 15 இருக்கா? எல்லாமே செம்பருத்தி ரகம் தானா? செம்பருத்தி. பாரிஜாதம், அலரி,
மனோரஞ்சிதம், செம்பருத்தி, இட்லி பூ, பன்னீர் ரோஸு, காக்கட்டான், கலர் காக்கட்டான், வெள்ளை காக்கட்டான், அடுக்கு மல்லி, மதுரை மல்லி, கனகாம்பரம். இதெல்லாம் நீ டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கீங்களா? டெக்கரேஷன் அனைத்து செடியும் இருக்கும். ஓ, அந்த செடியெல்லாம் இருக்குன்னு எல்லா செடியும் இருக்கும். அந்த பூ தான் செடி. பயங்கரமா ஐடியா பண்ணிடுறாங்க பாருங்க. இதெல்லாம் வந்து அழகா தொடப்பு குச்சியில வச்சு நிக்க வச்சுக்கிறாரு, தெரியுதுங்களா? ஆனா இந்த ரகம் எல்லாம் இருக்குதான். பரவாயில்ல, வேற பிசினஸ் ஐடியா. என்ன செடி வேணும்? பாரிஜாதம், மனோரஞ்சம், பாரிஜாதம். எத்தனை பேர் இருக்கு? பாட்டியம்மா பூ இருக்கு பாருங்க. இதான் பூவு, செடி இங்க இருக்கு. எத்தனை செடி வேணும்? 30 ரூபா. பாரிஜாதம். எதுனா பாரிஜாதம் இருக்கு பாரு. பூ ஒயிட்டா? ஒயிட்டு. செடி இருக்கு பாரு. அதான் செடி. ஓகே, பாட்டியம்மா அதான் செடி. ஓகே ஓகே. அதே மாதிரி வீட்டுக்கு போறக்கூடிய அந்த கோல மாவு இது எல்லாமே இங்கே இருக்குது பாருங்க. கலர் கோல மாவு தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் யூஸ் பண்றது. வெள்ளிக்கிழமை சந்தைக்கு வந்தாலே நம்ம வாங்கிக்கலாம். இதெல்லாம் நம்ம அப்போ யூஸ் பண்ணது, இப்பெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு தெரியல. பட் ஆனால் எங்க வித்துல இருக்காங்க பாருங்க. இங்க வந்து ஆடு வெட்டுறதுக்கு கத்தியில இருந்து அந்த ஆடு எல்லாத்துக்கும் தேவையான கிளீன் பண்ற கத்தியில இருந்து எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பேர்னா ஜானி பாஷா. சரி, ஓகே. நான் உங்ககிட்ட கத்தி குறைஞ்சபட்சம் எவ்வளோ ரேட்ல இருந்து அதிகபட்சம் எவ்வளோ ரேட் வரைக்கும் இருக்குண்ணா? குறைஞ்சிப்பட்டா அதான் 20 ரூபாலேருந்து குறைஞ்சிப்பட்டா வந்து வெட்டு கத்தி வரலாம் சேர்த்தாக்கா 1000 ரூபாய் வரும். ஓகே, 20 ரூபால இருந்து 1000 வரைக்கும். ஆமா. சரி, ஓகேண்ணா. அப்படியே கொஞ்சம் ரேட் சொல்லி வந்துருங்க. அப்படியே இந்த கத்தி 60 ரூபா. 60 ரூபா. இது 60 ரூபா. இது 60 ரூபா. 100 ரூபா, 120 ரூபா, 100 ரூபா, 120, 180, 200, 220, 250, 450. அது 700 ரூபா. அது 800 ரூபா. இது 800 ரூபா. இதெல்லாம் எந்த இரும்புல அடிக்கிறதுனா? இதெல்லாம் ஆம்பூர் கத்தி. ஆம்பூர் கத்தி. ஓகே ஓகே. சட்டம் ஆம்பூர்ல இருந்து வருது. ஓகே. ஒரிஜினல் எக் பிளேட் தான். புரியல? ஒரிஜினல் எக்ல பிளேட்ல அடிக்கிறது. லாரி பிளேட்ல அடிக்குது. ஓகே. அப்படியே வந்து பிரியாணி கடை. என்ன பிரியாணி சாப்பிடலாம்? பிரியாணி தான் இது. புரியல? சிக்கன் பிரியாணி. ஓகே. எவ்வளோண்ணா ரேட்டு? 80. சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுக்கலாம். முடிச்சுட்டு சந்தையில் ஆடு வாங்கிட்டு அப்படியே சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுக்கலாம். ஒரு கடைக்கு 2 கடை. அந்த சைடு டிஃபன் ஐட்டம் மொத்தம் 3 கடை இருக்கு.